Welcome to Science Topper. இன்னொரு கேள்விக்கு நாங்க வந்தோம் என்றால் ஒரு குழிவாடி காணப்படுது. ஓகே, இந்த குழிவாடியில ஒரு பொருள் இங்க வைக்கப்பட்டிருக்கிற. சரி, அப்ப உங்களுக்கு இதுல கண்டுபிடிச்சுக்கணும் நீங்க குவியம் என்ற விஷயம் எங்க ஈக்குறன்னு சொல்லி கொஞ்சம் நீங்க கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? எங்கட கதிர்கள் வரைய சொல்லிக்கு நாங்க ஒரு ரூல்ஸா படிக்கிறது என்ன? பொருளோட உச்சியிலிருந்து ரைட் ஆடியை நோக்கி செல்லும் கதிரை நாங்க பார்த்தோம் என்றால் சரி, ஆடியை நோக்கி செல்ல கதிரை நாங்க பார்த்தோம் என்றால் அது பெய்த்து ஆடியில பட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? குழிவாடிக்கு என்ன ரூல்ஸ் படிச்சிருக்கிறோம்? ஆடியில் பெய்து பட்டு பொருள் இருந்து அதாவது தலைமையச்சிக்கிறானே, தலைமையச்சு சமாந்திரமா ஒரு கதிரொன்று போனதென்றால் அது என்ன ஆடியில் பட்டு எப்படி தெரிப்படையும்? குவியத்தினூடாக தெரிப்படையும் என்று படிச்சிருக்கிறோம். இதனூடாக குவியத்தினூடாக தெரிப்படையும் என்று படிச்சிருக்கிறோம். ஆகவே இந்த இடத்துலதான் என்ன காணப்படணும்? குவியம் காணப்பட வேணும். சரியா? சோ இப்ப இங்க குவியம் மீக்கிறண்டா இந்த கதிர் இப்படியே போகும். சரியா? இந்த கதிரை நாங்க அப்படியே சரியா நாங்க வரையணும்னா நேர்கோட்டுல வரையணும். நீங்க ரூலர் எல்லாம் கொண்டு போன் வைக்கிற டைமுக்கு அப்ப ரூலர் வச்சு அதை ட்ரா பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு பிறகு என்ன கதிர் படிச்சிருக்கிறோம்? என்ன ரூல்ஸ் படிச்சிருக்கிறோம்? பொருள் உச்சியில இருந்து எதனூடாக என்ன கதிர்? பொருள் உச்சிக்குள்ளாலையும் போகணும், சீனூடாகவும் போகணும்னா சீனூடாகவும் போகணும். சரி, அப்ப ஆடிகள்ல தான் குழிவாடியில தான் நாங்க இந்த சி என்றதை பத்தி பேசியோம். சரியா? வளைவு மையம் என்ற பாயிண்ட பத்தி பேசுறது. சரியா? குழிவில்லைன்னு வரச்சிலே நாங்க 2F தான் சொல்லிக் கொள்வோம். ஸோ இங்க உங்களுக்கு என்ன இது சி என்று சொல்லி உங்களுக்கு எடுத்துக்கொள்றது கேளு. சரியா? அப்ப ஒரு கதிரொண்டு, சரியா, ஒரு கதிரொண்டு பொருளோட உச்சியினூடாக பெய்த்து பொருள் உச்சியிலிருந்து பெய்த்து இதுல பட்டண்டால் சரியா குழிவாடியில் பட்டு அது தெரிப்படையும் என்ன பாதை ஒன்றை மாத்தாம அதே பாதையில் தெரிப்படையும் என்று படிச்சிருக்கிற. அதே பாதையில் தெரிப்படையும் அப்படின்னா பொருள் உச்சியில் இருந்தும் போகணும், சீல் இருந்தும் போகணும். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்? ரூலர் சீயும் பொருள் உச்சியும் தொடுற மாதிரி ரூலரை வச்சுக்கொள்ளணும். வச்சுட்டு அப்படியே என்ன செய்யணும்? அந்த கோட்டைத்தான் அந்த ஆடி வரங்காட்டும் நீட்டணும். சொல்ற பாயிண்ட் விளங்குதா? பொருளோட அந்த கதிர ரூல்ஸ் என்ன செல்லுது? சீனூடாகவும் போகணும் அந்த கதிர், பொருள் உச்சிக்குள்ளாலேயும் போகணும். அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க ரூலரை வச்சிடணும், இந்த இடத்துல வச்சு இந்த கோட்டை அடிச்சிடணும். சரியா? சீயையும் பொருள் உச்சியும் இணைக்கிற மாதிரி. அதுக்கு பிறகுதான் ஐட தொடர்ச்சியாக ஆடியில பெய்து படுமே. ஆடியில பெய்து எப்படியுமே படும். அப்ப ஆடியில பெய்து பட்டண்டால் அது பட்டுட்டு என்ன செய்யும்? தெரிப்படையும். அதே பாதையில் தெரிப்படையும். சரியா? அதே பாதையில தெரிப்படைஞ்சென்றால் அப்படியே அது வரும். அப்படியே சரியா நேரம் வரணும். இப்படி கதிர் வரைகிறதே இல்லையா? ரைட். சரி, அப்ப அது அப்படியே பட்டு தெரிப்படையும். இங்கேயும் தெரிப்படைஞ்சு அது அம்புக்குறி முக்கியம். சரியா? சோ இப்போ உங்களுக்கு இதை பார்க்க சொல்லிக்கே விளங்குது எங்க பெய்த்து பிம்பம் வருதுன்னு சொல்லி. இது எங்கேயோ பெய்த்து சந்திக்குது. ஆனா நீங்க இதை கிளியரா பார்க்கலும் நீங்க வரைஞ்சி பார்க்க சொல்லிக்கு. அப்ப இதுதான் தலைமை அச்சு. இது நேரடியா அவங்களே பெய்து சந்திக்குது. சரி, அவங்களே பெய்து சந்திக்கிறதால இது மெய் பிம்பமா மாய பிம்பமா? நீங்க நீட்டி பின்னோக்கி நீட்டி அப்படி நீட்டி சந்திக்க வச்சண்டா தான் நீங்களாக. அது ஒட்டுவா சந்திக்காம நீங்க தான் நீட்டி சந்திக்க வச்சண்டா அது மாய பிம்பம். இப்ப இதோ அவங்களே ஒட்டுவா சந்திச்சுக்கிற இந்த இடத்துல, அப்ப இது ஒரு மெய் பிம்பம். இது ஒரு மெய்யான பிம்பம். ஆகவே சாரி, 4வது ஆன்சர் வராது. மெய்யான பிம்பம் வெஸ்ட் 3 வரத்துக்கு இயலும், தலைகீழானது. அப்ப 3வது ஆன்சர் நிமிர்ந்தது வரைக்கிற அதுவும் வரத்துக்கு இயலாது. அடுத்து சொல்லிக்கிறான் எப்படி இருக்கிறது? பொருள்ட பருமனையும் பிம்பத்திர பருமனையும் ஒப்பிட்டு பாருங்க. எப்படி இருக்கிறது? பிம்பத்திர பருமன் பெருசனா சமனும் இல்லை. சரியா? ஆகவே இந்த பாயிண்ட்டும் கட். ஆகவே எங்களுக்கு என்ன செய்யலும்? ஈஸியாக 11வது கேள்விக்கு 1வது ஆன்சரே போகலும். சரியா? ரைட். அடுத்தது 12வது கேள்வி. 12வது கேள்விக்கு நாங்க வந்தோம் என்றால் 12வது கேள்வியில் என்ன சொல்லியிருக்கிறான்? ஒரு நிலை மாற்றி நாங்க இந்த மேட கிளாஸ்ல படிக்கல என்றால் நாங்க இப்பதான் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சுக்கணும் நிக்கிறோம்னா. ரைட். ஸோ நாங்க எப்படியுமே சிலபஸ் எல்லாம் கவர் ஆகிரும் எக்ஸாமுக்கு. ஓகே, இப்ப பாருங்க, எங்களுக்கு ஒரு நிலை மாற்றிக்கு நாங்க என்ன செய்யறோம்? 230 வோல்ட் வழங்குறோம். அங்க 690 வாட்ரு வலு
வழங்கப்படுகின்றது. வழங்கியிலிருந்து 690 வாட் வழங்கப்படுகின்றது. சுருளிற்கு வழங்கப்படும் ஓட்டம் யாது? அப்ப இது வந்து நாங்க ஈஸி, சின்ன விஷயம் இது. ரைட்? நாங்க இதை எங்க படிப்போம் என்றால் காந்தவியல் படிக்க சொல்லிக்கு இதை நாங்க படிப்போம். சரியா? அப்ப இந்த இடத்துல கொஞ்சம் சுருள்கள் சுத்தப்பட்டிருக்கும். சரியா? இது ஒரு அகனி உண்டு, உலோக ஒரு இரும்பு அகனி உண்டு. இங்கேயும் உலோகங்கள் சுற்றப்பட்டிருக்கும். சாரி, கம்பிச்சுருள் இருக்கும். அப்ப இங்க சுற்றுக்கள் எண்ணிக்கையை வச்சுதான் நாங்க இது படி உயர்த்த நிலை மாற்றியா படி குறை நிலை மாற்றியான்னு சொல்லியெல்லாம் நாங்க அதை கண்டுபிடிச்சு கொள்றது. சரி, அப்ப இங்க எங்களுக்கு அதை பத்தி கேள்வி ஒன்று இல்ல. எங்களுக்கு கேள்வி என்னென்றால் நிலை மாற்றிக்கு வழங்கியில் இருந்து, சரியா, வழங்கியில் இருந்து, அதாவது நிலை மாற்றிக்கு நாங்க 230 வோல்ட்டையாம் இன்புட் கொடுக்கிறது. அப்ப இன்புட் நாங்க கொடுக்கிறது இங்கதான். அப்ப இங்கேக்கு 230 வோல்ட் கொடுக்கப்படுது. சரி, அப்ப அது வந்து இங்க பெருசாக்கி எடுக்கப்படையிலும் இல்லாட்டி சிறுசாக்கி எடுக்கப்படையிலும். அதுதான் எங்களுக்கு நிலை மாற்றிட நோக்கம். எங்கள்கிட்ட கேட்டது அதல்ல. எங்கள்கிட்ட கேட்டது என்னென்றால் இங்கே 230 வோல்ட் வழங்கப்படுது, இங்க உருவாகுதாம் 690, இங்கதான் உருவாகுது. சரி, அதானே சொல்லிக்கிறான். வழங்கியிலிருந்து 690 வாற்று வலு வழங்கப்படுகின்றது. அப்ப எங்களுக்கு இந்த சைட்ல கேள்வியே இல்லை. கேள்வி ஃபுல்லா இங்கே பத்தி மட்டும்தான் கேள்வி. அப்ப இங்க அவன் எதை தந்துட்டான்? வலுவை தந்துட்டான். வலுவுக்கு எழுத்து என்ன? பவர், பி. அழுத்த வித்தியாசம், அதுக்கு என்ன எழுத்து? வோல்டேஜ், வி. எழுத்து குறிக்கிற எழுத்து. அப்ப இந்த பி வி தெரியும் எங்களுக்கு. ஓட்டம் யாதுன்னு கேட்டிக்கிறான். ஐய கேட்கிறான். இங்கேதான் கேட்கிறான். ஐஎம் பட்டன் சொல்லி இங்க சம்பந்தமே இல்லையா? இங்க பத்தி கேள்வியில ஒன்றும் இல்லை. ஐய கேட்கிறான். அப்ப இந்த 3 பேரும் சம்பந்தப்பட்ட ஒரு சாம்பாடு படிச்சு இல்லையா? படிச்சுக்கிறேன். என்ன? பி சமன் விஐ சொல்லி ஒரு சாம்பாடு படிச்சுக்கிறேன்னா பி சமன் விஐ. அப்ப பி சமன் விஐ என்ற சாம்பாட்டை நாங்க பாவிச்சோம் என்றால் நேரடியா என்ன செய்யலும்? வலு தந்திக்கிற 690, வோல்டேஜ் வந்து 230, மின்னோட்டத்தை காண சொல்லிக்கிறோம். ரைட்? அப்ப உங்களுக்கு என்ன செய்யணும்? ஐ சமன் என்றால் வேணுமெண்டா உங்களுக்கு மேக்ஸ் கொஞ்சம் சிக்கல் ஈக்கிறண்டா இப்படி எழுதிக்கொண்டா ஈஸியனா. ஐ இங்க ஈக்கிறது இங்கலேக்கு சமன் என்றால் இங்க ஈக்கிறது இங்கலே சமன் தானே. அப்ப ஐ தர 230 690 போட்டு போடணும். அப்ப ஐ சமன் எத்தனை பார்த்தோன்னே விளங்குது உங்களுக்கு? 200 3 மடங்கு தான் 600. அப்ப 690 வருதுண்டா 30 3 மடங்கு 90. ஆகவே பார்த்தோன்னே உங்களுக்கு ஐ சமன் எத்தனை? கரண்ட் எத்தனை வகிக்கணும்? 3 பிரிச்சென்றால் 3 MP2 வரும். ஸோ எத்தனாவது ஆன்சர்? 12க்கு 3வது ஆன்சர். ஓகே, அடுத்தது நாங்க 13வது கேள்விக்கு போவோம். 13 எஸ் 13ஆம் கேள்வி. வானொலி அலை. வானொலி அலை என்ற உடனே சென்னத்தோட சவுண்டை யோசிக்கப்படாது. ரைட்? வானொலி அலைகள் உருவாக்கப்படியது. நாங்க பேசுறது என்ன? ஒலி அலை. சரி, அது ஒரு நெட்டாங்கு அலை, ஊடகம் ஒன்று தேவை. அப்ப அது ஒரு பொறிமுறை அலை. அந்த 2 வகைக்குள்ளேயும் வரக்கூடியது. சரியா? வானொலி அலையை அவன் போட்டு உங்களை குழப்புறதுக்கே போடுறான். வானொலியில சவுண்ட் தானே வருது. அப்ப நீங்க ஒலி அலைன்னு சொல்லி யோசிக்கணும்னு சொல்லி. ஆனா உண்மையா வானொலி அப்படியா வேலை செய்யறது இல்லைன்னா, ஒரு ரேடியோ எப்படி வேலை செய்யறென்றால் உங்களுக்கு தெரியும். இப்ப ஒவ்வொரு ரேடியோ ஸ்டேஷன் ஈக்கிறேன்னா சக்தி எஃப்எம், சூரியன் எஃப்எம், அப்படி ஒவ்வொரு ரேடியோ ஸ்டேஷன் ஈக்கிறேன். அப்ப அந்த ரேடியோ ஸ்டேஷன் எஃப்எம் சொல்லி நாங்க எஃப்எம் ஸ்டூடியோண்டெல்லாம் அங்க வந்து அவங்க என்ன செய்யற? ஒளிபரப்பு செய்யற, ப்ராட்காஸ்டிங் செய்யற. சரியா? அப்ப அங்க அனுப்புற அவங்க அலை வரிசை, அவங்க ஒரு அலையொண்ட உருவாக்குற. சரியா? இப்ப சொல்ற சூரியன் எஃப்எம் என்றால் இத்தனை தசம் இதை நீங்க வந்து என்ன செட் பண்ணுங்கன்னு சொல்றவங்க ரேடியோல. அப்ப அவங்க அந்த அலை உள்ள அந்த அலையை உருவாக்குற, அந்த மீட்டர் உள்ள அலையை உருவாக்குற. சரியா? அத வந்து நீங்க உங்களோட ரேடியோ வந்து நீங்க அந்த டியூன் பண்ணி அந்த அலைவரிசைக்கு நீங்க செட் பண்ண செல்லைக்கு உங்களோட இங்க ரிசீவர் ஈக்கிறதானே. உங்களோட ரேடியோல ரிசீவர் ஒன்று ஈக்கிற. ரிசீவர்ண்டா என்ன? வாங்கி. சரியா? அப்ப அந்த அலைகள் என்ன செய்யப்படும்? இங்கேக்கு வாங்கப்படும். இப்படித்தான் வந்து ஒரு ரேடியோ வேலை செய்யுது. ஸோ இங்க வந்து இந்த அலைகள் எப்படி வருது? எஃப்எம். அப்ப அங்க ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்து உண்மையா என்ன? ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்து இங்க ரிசீவருக்கு வரப்போறது வந்து நாங்க மின்காந்த அலைன்னு தான் எடுப்போம். சரியா? அப்ப இந்த ரேடியோ அலைகளை நாங்க சொல்லுவோம் என்ன? மின்காந்த அலைகள் என்ற இதுக்குள்ள வரும். மின்காந்த அலை, மின்காந்த திருசியம் என்று படிச்சுக்கிற. சரியா? மின்காந்த திருசியத்துல என்ன கூட மேலீக்கிறது யாரு? சக்தி வாய்ந்தது. மீட்டரம் கூடினது யாரு? காமா கதிர். அதுக்கப்புறம் அப்படியே கீழ் நோக்கி நாங்க
எடுத்துக்கொண்டு போறோம்னா சரியா காமா கதிர் எக்ஸ் கதிர் யூவி அந்த ஆர்டர் கட்டாயம் உங்களுக்கு தெரியும். இப்போ அதை நாங்க குயிக்கா ஒரு அப்பப்படுத்தினோம்டா இதெல்லாம் உங்களுக்கு ஃபுல்லா எஃப்ஓமிக்கணும் மின்காந்த திரிசியத்துல அந்த ஆர்டர். அப்போ உங்களுக்கு தெரியும் காமா கதிர்கள் தான் கூட அந்த லிஸ்ட்ல கீழுக்கு மீட்டர் குறைச்சல் சக்தி குறைஞ்ச கேட்டகரியில தான் யார் வரும் வானொலி அலைகள் வரும். வானொலி அலை கூட யாரு நுண்ணலைகள். அப்புறம் நுண்ணலைகளுக்கு அடுத்தது என்ன ஐஆர் கதிர்கள். அது பிறகு யாரு கட்புலனாகும் மொழி. அதுக்கு பிறகுதான் என்ன யூவி கதிர். யூவிக்கு அடுத்த எக்ஸ் கதிர். அதுக்கு பிறகு யாரு காமா கதிர். சரியா ரைட். எதுக்கும் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்வோம் ஒரு பாருங்க காமா கதிர்கள் கூட அதுக்கடுத்து எக்ஸ் கதிர் கலியுதா கதிர் கட்புலன் செங்கீழ் கதிர் என்று செல்றது செந்நிற கீழுக்கு. ஓகே அப்ப எங்களோட ஆர்டர் சரி ரைட். ஸோ அப்போ அதில் வானொலி அலைகள் வந்து எதுக்குள்ள வருது மின்காந்த திருச்சியம். மின்காந்த திருச்சியம் என்று செல்றது மின்காந்த அலைகள் ஈக்கிற லிஸ்ட்ல தான் செல்றது. சரியா. ஸோ எங்களுக்கு தெரியும் வானொலி அலைகள் அப்ப என்ன அலைகளா இருக்கும் நாங்க படிச்சுக்கிற ஒரு பாயிண்ட் உண்டு என்ன எல்லா மின்காந்த அலைகளும் என்ன குறுக்கலைய சேர்ந்தது. அப்ப மின்காந்தம் என்று போட்டால் அங்க நெட்டாங்கன்னு வரவே இயலாது. சரி அப்ப மின்காந்த திருச்சியத்திலானே வருது. ஆகவே இந்த பொறிமுறை என்று சொல்ற விஷயமும் வராது. பொறிமுறை என்று வராது. இந்த ஆன்சர் எல்லாம் கட் ஆயிடும். அப்ப மீற யாரு மின்காந்த அலை. அடுத்தது வந்து என்ன மின்காந்த அலைகள் யாவும் குறுக்கலை என்றதால ஒட்டோவாக குறுக்கலையும் இங்க வந்துடணும். சரியா. அப்ப மத்ததை நீங்க பார்க்கவும் தேவையில்லை வேணுமெண்டா பார்க்கணும். சரியா. அப்ப தண்ணிக்கு மேல சரியா தண்ணியில வந்து நீங்க ஒரு கல்லொண்ட எரிஞ்சீங்கள் என்றால் தண்ணியில அலைகள் உருவாகும். அது என்ன அலை உருவாக்கும் தண்ணி என்று செல்ற ஒரு ஊடகம் உண்டிக்கிற ஆகவே பொறிமுறை அலை தான். அதுக்கு போற அசைவுகள் எப்படி நீக்கும் அலைகள் வந்து அங்க துணிக்கைகள் எப்படி அதிரும் தண்ணியில் இருக்கிற மூலக்கூறுகள் எப்படி அதிரும் என்று சொல்லி கேட்டால் மேல் கீழாகத்தான் அதிர்வடையும். அப்ப அது குறுக்கலை. எப்படி மேல் கீழே கண்டுபிடிக்கிறது நாங்க வந்து ஒரு பேசின் ஒன்றுல தண்ணி நிறைக்கிற ஒரு பேசின் ஒன்றுல தண்ணியை நாங்க எடுத்துட்டு நாங்க உள்ள கல்லொண்ட போடியும். சரியா. நாங்க என்ன செய்யறோம்டா மெல்லிய ஒரு சின்ன ஒரு ரெஜிஃபோன் துண்டனையும் சைட்ல போட்டு வச்சுக்கிறோம். அப்ப ரெஜிஃபோம் நீங்க பாத்தீங்களா ரெஜிஃபோம் மேலே கீழே போறத பாக்கணும். அப்ப அதுல இருந்து எங்களை கண்டுபிடிச்சிடும் ஒரு கல்லொண்ட போட்டால் மேல் கீழாகத்தான் நீர் மூலக்கூறு அசையுது. அதால ரெஜிஃபோமும் மேல் கீழே அசையுது. ஸோ அதை வச்சு எங்களை குறுக்கலைன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறதுக்கு இயலும். சரியா. ஸோ அது ரெண்டாவது ஆன்சர். அதுக்கப்புறம் 14வது கேள்விக்கு வருவோம். ஸோ 14வது கேள்வியில் என்ன புள்ளி ஏயில் சுழலுமாறு இணைக்கப்பட்டுள்ள ஏபி என்னும் இலேசான கோளின் மீது அதன் முனை பி இல் முடிச்சிடப்பட்ட லேசான இலையினால் 15 நியூட்டன் விசை பிரயோகிக்கப்படுகின்றது. ஓகே விசை திருப்பத்தை கேட்டீங்கிறார். ஓகே விசை திருப்பம் ஃபர்ஸ்டுக்கே நீங்க சொல்லிருங்க எங்க பிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது புள்ளி ஏ. அப்ப பிக்ஸ் பண்ணப்பட்ட புள்ளி யாரு இந்த ஏ தான் பிக்ஸ் பண்ணப்பட்ட புள்ளி. சரியா. ஓகே அந்த பிக்ஸ் பண்ணப்பட்ட புள்ளியில இருச்ச செல்லைக்கு நான் இங்க இந்த பலகைய இப்படி ஒரு விஷயம் கொடுத்து இழுத்தண்டால் இது இப்படி சுத்துமா இல்லாட்டி இப்படி சுத்துமா எப்படி சுத்தும் இந்த வாக்குல சுத்தும் இந்த பலகை இந்த வாக்குல தான் சுத்தும். ஆகவே எனக்கு செல்லுங்க இப்படி சுத்தினண்டால் நீங்க எப்படி என் கையை வச்சு பார்க்கணும் இப்படி கையை வச்சு பார்க்கணும். அந்த சுழல் இடத்துல இப்படி கையை வச்சு பார்த்து ஐநேக்கு என்ன வலஞ்சுழி. சரியா. வலஞ்சுழியாகத்தான் என்ன செய்யுது அங்க வலஞ்சுழியாக அப்படியே போகுது. சரியா. இடஞ்சுழி என்றால் இங்கல. சரியா. அப்ப தாளுக்கு உள்ளுக்கு மாதிரி என்ன செய்யணும் பெருவிரல் போற மாதிரி கையை வச்சு இப்படி சுத்தி பாருங்க. சுத்தி பார்த்தா அது வலஞ்சுழியை பாக்குற மெதட் தான் அது. இடஞ்சுழியை பாக்குற மெதட் என்ன தாளுக்கு வெளிநோக்கி கையை வச்சு இங்கலேக்கு உங்களோட கைக்கிறது இப்படி இங்கலேக்கு தண்டி பார்க்கணும். சரியா. தாள்ல இருந்து வெளிநோக்கி வச்சு. சரியா. தாள்ல இருந்து வெளிநோக்கி வச்சு நீங்க பார்க்கணும். சரி நீங்க பேப்பர்ண்டா இப்படித்தானே பேப்பர் ஈக்க போகுது பேப்பர் இப்படி ஈக்க போகுது. அப்ப நீங்க இப்படிதான் வச்சு பார்க்க போற இடஞ்சுழிக்கு. சரியா. இடஞ்சுழிக்கு. சரியா. அதே வந்து வலஞ்சுழிக்கு தாளுக்கு உள்நோக்கி வச்சு பார்க்க வைப்போம். சரியா. அப்ப தாளுக்கு உள்நோக்கி வச்சு பார்க்க சொல்லிக்கு இங்கல்ல ரைட் இப்படித்தான் வரும். அப்ப உடனே அதை வச்சு கண்டுபிடிச்சிடணும் இடஞ்சுழி ஆன்சரா வரையலாது ஷுவரா வலஞ்சுழியா வைக்கணும். அப்போ முதலாவதும் மூணாவதும் தான் ஒன்று வரும். சரியா. ரைட் இப்ப செல்லுங்க. இப்ப இது ஒரு நல்ல கேள்வி. நான் உண்மைக்கும் கிளாஸ்ல படிப்பிக்க செல்லையும் இப்படி ஒரு கேள்வியோட நான் செஞ்சு விட்டிருக்கிறேன்னா அப்ப ஏனென்றால் இங்க கஷ்டம்
கேள்வியை கஷ்டமாக்குறா ஒரே ஒரு வழி இது மட்டும் தான் செய்யலுமா உனக்கு ஒன்று வளஞ்சொலி இடஞ்சொலியை கேட்டு கன்ஃபியூஸ் பண்ணேலும் உங்களுக்கு இந்த வளஞ்சொலி விளஞ்சொலி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் மிச்சம் எக்ஸ்பிளைன் பண்ணல இது பாஸ் பேப்பர் நாங்கள் டிஸ்கஷன் டைம் கொண்டு போறேன் ஸோ உங்களுக்கு இன்னும் எக்ஸ்பிளனேஷன் வேணுமெண்டா கூட எக்ஸ்பிளனேஷன் வேணுமென்றால் நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் ஒன்று போட்டு அந்த விளக்கத்தை கேட்டுக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் 0766856286 சரியா ரைட் அப்போ உங்களுக்கு வந்து நீங்க கிளாஸ் வார ஒரு ஆளா ஈக்கணும் அப்படி என்று சொல்லி ஒன்றும் இல்லை உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தென்றால் இதுக்கு மெசேஜ் ஒன்று போட்டு வாட்ஸ்அப்ல இல்லாட்டி கோல்டு ஹரி அடிச்சு கேட்டுக்கொள்ளணும் அப்போ விளக்கத்தை சொல்லிடுவோம் ஓகே ஸோ இப்போ நாங்க வந்து பார்த்தோம் என்றால் என்ன விசை வந்து 15 மீட்டர் சரி தூரம் என்ன போட போறது 3 தூரங்கள் ஈக்கிறீங்க 5 ஈக்கிற 4 ஈக்கிற 3 ஈக்கிற எந்த தூரத்தை போட போறது நீங்க நல்லா கேட்டுக்கோங்க விசை திருப்பத்துக்கான சமன்பாடு என்ன தெரியுமா விசை திருப்பம் சமன் விசை தர தூரத்துக்கு என்ன எழுதிக்கிற யாப்பம் வைக்கிற பெரியசா நாங்க எழுதிக்கிற ஃபுல்லா யாப்பம் வைக்க சொன்ன என்ன சொல்லணும் சுழற்சி புள்ளியில் இருந்து என்று சொல்லி தொடங்கணும் தூரம் வந்து எப்படி தொடங்கும் சுழற்சி புள்ளியில் இருந்து பிக்ஸ் பண்ணினப்பட்ட புள்ளியில் இருந்து சரியா அப்ப சுழற்சி புள்ளியில் இருந்து ரைட் விசைக்கான இதான் விசை ஓகே விசைக்கான என்ன தூரம் செங்குத்து தூரம் செங்குத்து தூரம் அப்ப ஈனதான் சுழற்சி புள்ளிக்கிற இங்கதான் உங்களோட கோடிக்கிற இந்த கோட்டுக்கு செங்குத்து வரைகிறண்டால் செங்குத்தாக ஒரு கோடு வரையணும் என்றால் அந்த செங்குத்து வரைகிற கோட்டுட நீளம் தான் நீங்க தூரமாக எடுக்கணும் ஆகவே நீங்க சொல்லுங்க இப்படி ஒரு கோடு இருந்தால் அது செங்குத்து வரைகிறண்டால் எப்படி லைன் வரணும் இப்படி ஒரு லைனை கீறினால் அது என்ன கோணத்தை அமைக்கும் இந்த கோட்டோட கூர்ங்கோணம் ஒன்று அமைக்குது ஒரு 30 பாகையோ எத்தனையோ சரியா இதே வந்து இந்த தூரம் எடுக்க இயலுமா ஏலா சுழற்சி புள்ளியிலிருந்து தான் தூரம் பார்க்கணும் அப்ப 5 வராது 4 வராது 3 வரும் ஏன் அவன் இன்னும் கொஞ்சம் ஈஸியாகிறதுக்கு என்ன செஞ்சு வச்சுக்கிறான் இவ்வளவு கஷ்டப்படவும் தேவையில்லை என்ன அவன் செங்கோணத்தை போட்டே வச்சுக்கிறான் என்ன 90 பாகைய அப்ப என்ன சிக்கல் ஈக்கிறது அப்ப அதை போடாம வச்சு இருந்தென்றால் கொஞ்சம் தரமா ஈக்கும் ஆனால் அவன் அந்த காட்டணும் தானே 90 அது செங்குத்து தான் என்று சொல்லி அதுக்காக வேண்டி அந்த 90 அந்த செங்கோணத்தை போட்டு காட்டிக்கிறார் ஆகவே 90 பாகை அமைச்சிய கோடு யாரு இந்த 3 மீட்டர் ஆகவே 15 தர 3 வலஞ்சுழி ஆகும் ஸோ 14வது கேள்விக்கு 3வது ஆன்சர் ஓகே 15வது கேள்வி 15வது கேள்வியில பாருங்க XY Z ஆகியன ஆவர்த்தன அட்டவணையில் அடுத்து வரும் 3 மூலகங்கள் ஆவதுடன் எக்ஸ் ஆனது விழுமிய வாயு அப்ப விழுமிய வாயு சின்னத்தோடு உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் விழுமிய வாயுக்கள் யாரு ஹீலியம் நியோன் ஆகர் இவங்க 3 பேரும் தான் விழுமிய வாயுக்கள் இல்லாட்டி சடத்துவ வாயுக்கள் என்று சொல்லி நாங்க பூச்சிய கூட்ட வாயுக்கள் என்று சொல்லி நிறைய பேர்கள் ஈக்கிறோம் சரியா சோ இப்ப பாத்தீங்கள் என்றால் இவற்றுள் இசட் ஓகே அதன் சேர்க்கைகளில் பின்னரும் எந்த இனமாக காணப்படுவதற்கான சாத்தியக்கூறு அதிகமாக உள்ளது ஓகே சரி எக்ஸ் வந்து விழுமிய வாயுவா ஈக்கணும் அப்ப அடுத்து வருமா நான் சில முக்கியமான பாயிண்ட்களை கோட் அடிங்கன்னு சொன்னேன் அப்ப என்னென்ன முக்கியமான பாயிண்ட் இங்க ஈக்கிறது சொல்லுங்க பார்க்கும் இது முக்கியமான பாயிண்ட் அடுத்து வரும் என்னவாம் அடுத்து வரும் 3 மூலமா XY இத அப்ப ஒரு ஆவர்த்தன அட்டவணை ஒன்றை நீங்க கீறினண்டால் ஈன ஐதரசன் ஈன ஹீலியம் லித்தியம் பெர்லி இப்படி எல்லாம் பெய்து கொண்டு போகும் தானே இப்படி பெய்து கொண்டு போகும் தானே ஹைதரசன் ஹீலியம் லித்தியம் பெர்லியம் போரம் கார்பன் நைதரசன் ஆக்சிஜன் குளோரின் நியோன் அப்ப ஈனான் ஹீலியம் எழுதுவாங்க சரியா அதெல்லாம் உங்களுக்கு எழுத தெரியணுமா இந்த அட்டவணையே எழுத தெரியணும் அப்பதான் நிறைய கேள்விகளை ஈஸியா எங்களை செஞ்சு முடிச்சுக்கிறது கேளு அப்ப இப்படிதான் ஆவர்த்தன அட்டவணையில வடிவம் ஈக்குமனா ஹீலிய நியோனாக இங்க ஈக்க போகுது அப்ப அவர் தான் என்ன அதுல ஒரு ஆள் தான் இந்த எக்ஸ் இந்த 3ல் ஒன்று தான் எக்ஸா ஈக்க போறான் அதான் மைண்ட்ல வச்சுக்கொள்ளணும் எந்தகன் அவன் சொல்லிக்கிறான் எக்ஸ் வந்து விழுமிய வாயு அப்ப ஹீலிய நியோனாகன் அந்த 3ல் ஒரு ஆளா ஈச்ச போறான் ஹீலிய நியோனாகன் தான் எத்தனாம் கூட்டத்துல ஈக்கும் அவங்க அது ஹீலியம் ஐக்கியல் நியோன் ஐக்கியல் மாகன் ஐக்கியலும் இந்த இடத்துல ஈக்கும் எக்ஸ் வந்து இந்த ஒரு இடத்துல ஈக்க போறது 8ஆம் கூட்டத்துல சரி எக்ஸ் அடுத்து வரும் எக்ஸ் வந்து விழுமிய வாயு சொல்லிக்கிறான் அப்ப நாங்க ஈன எக்ஸ் எடுத்தால் ஈன வையும் இசடும் ஈன வரும் ஓகே
இது எக்ஸ் எடுத்தால் வையும் இதடும் இங்க வரும். எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு விளங்குதா? ஈன எக்ஸ் எடுத்தால் அடுத்து வரும் மூலமே, அப்ப வையும் இதட்டும் இங்க வரும். பாக்குற விளங்குதா? சரியா? ஓகே. இப்ப கேக்குறான் அவன் பாருங்க. எங்களுக்கு ஓகே, எங்களுக்கு வந்து அந்த உண்மையான ஆள் யாருன்னு கண்டுபிடிக்க செல்லல, ரைட்? அவர் எந்த அயனின் உருவாக்குறன்னு தான் கேட்டிருக்கிறது. ஓகே, சரி. அப்ப பார்க்கும். அப்ப இசட் இசட் எல்லாருமே எந்த இசடா இருந்தாலும் எத்தனாம் கூட்டத்துல வருது? முதலாம் கூட்டம், இது சாரி 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 ரோம இலக்கம், இது முதலாம் கூட்டம், இது ரெண்டாம் கூட்டம். ஓகே, இப்ப ரெண்டாம் கூட்டம் உங்களுக்கு தெரியும், வேணும்னா இந்த ஆட்களும் தெரியும் உங்களுக்கு. சரியா? இன யார் வரும்? லித்தியம் பெர்லியம். இன பெர்லியத்தை நேரம் இங்க யாரு? மெக்னீசியம். இங்க யாரு? கால்சியம். இவங்க எல்லாருமே இந்த மூணுல தாரு கண்டாலும் நீங்க இலத்திர நிலையம் எழுதினண்டால், சரியா? 2,1 பெர்லியத்துக்கு, மெக்னீசியத்துக்கு 2,8,2 யாரா இருந்தாலும், அப்ப இதுல உண்மை எங்களுக்கு யார் ஆளுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இயலாம். ஆனால் அவரு எந்த அயனை உருவாக்கும் மண்டத்தை லேசா கண்டுபிடிக்கலும். எப்படி? எல்லா சாரி பெர்லியத்துக்கு 2,2 ஐதரசன் ஹீலியம் லித்தியம் பெர்லியம் 4, அப்ப 2,2. ஸோ எல்லாருமே கடைசி ஓட்டுல 2 இருக்கிற, ரைட்? அப்ப என்ன சொல்லுங்க, உறுதியாகணும்டா அவங்க என்ன செய்யணும்? அந்த 2 இலக்கோணும், 2 இலக்கோணும். ஆகவே 2 இழந்தால் என்ன, பிளஸோ மைனஸோ? இலக்குறண்டா சுவரா பிளஸ் தான் வரணும். இதான் சேர்வையிலும் எந்த இனமாக காணப்படுவதற்கான சாத்தியக்கூறு உள்ளது. சரியா? நான் இன்னொரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டேன். என்ன விஷயம் பாருங்க, அதான் சொல்றது, இன்னும் கவனமா ஈக்கணும்னு செஞ்சு பாருங்க. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பேப்பரை பாக்குறேன். சரியா? அப்ப நீ கொஞ்சம் என்ன இதுல அடுத்த முக்கியமான பாயிண்ட் நான் மறந்துட்டேன். என்ன? சேர்வைகளில் அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்ன? சேர்வைகளில். அப்ப இந்த விழுமிய வாயுண்டெல்லாம் முக்கியமான பாயிண்ட் தானா? சரி, சேர்வைகளில் சொல்லிக்கிறான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு சேர்வையை ஒன்று எடுத்தண்டால் கட்டாயமா ஒரு சேர்வையில அணு என்ற நிலைமையில் ஈக்குமா? இல்ல. நீங்க ஒரு சேர்வை ஒன்று எழுதினென்றால் கட்டாயம், இப்ப உதாரணத்துக்கு ஏபி என்று சொல்றது ஒரு சேர்வையா இருந்தா முதலாவது ஈக்கிறது பிளஸ் அயன், ரெண்டாவது ஈக்கிறது மைனஸ் அயன் சொல்லி படிச்சுக்கிற, அப்படியே படிச்சுக்கிற நீங்க. சரியா? எதை வேணுமெண்டா எடுங்க, NaCl என்று எழுதினால் அது ஒரு சேர்வை. NaCl சொல்ற ஒரு சேர்வை. இது பிளஸ் அயன், இது மைனஸ் அயன், அப்படித்தான் நாங்க எடுக்கணும். சரியா? அப்ப சேர்வைகள் இல்லைன்னு சொன்னால் அணுவாக ஈக்கத்தை சான்ஸே இல்லை. அப்ப அது ஆல் இசட்டாவே இருந்தாலும் அது சேர்வைகள் என்ன இதடாக இருக்காது. ஒன்றோ இசட்ல பிளஸ் ஆகிக்கும், இல்லாட்டி மைனஸ் தான் ஈக்கும். சரியா? முதலாவது இல்லாட்டி ரெண்டாவது வாரண்டா ஒன்றோ பிளஸ் ஒன்றோ மைனஸ் ஆகிக்கும். இப்ப என்ன சொல்லுங்க, இவங்க எல்லாரும் இலக்கியாக்க. இலக்கி என்றால் அப்ப அங்க மைனஸ் வரத்துக்கு இயலும், அப்ப 4வது ஆன்சரும் வரத்துக்கு இயலும். பிளஸ் தான் உருவாக்கணும். எத்தனை பிளஸ் வரும்? எல்லாருமே 2 இலத்திரன் இழக்கக்கூடிய ஆட்கள். ஆகவே Z2+ என்று சொல்லிதான் அவங்க சேர்வைகளில் காணப்படும். இல்லையா? அப்ப நல்ல கேள்வி இது. சரியா? அப்ப 2 முக்கியமான பாயிண்ட என்ன நீங்க பிடிக்கணும். என்ன? சேர்வைகள் என்று சொல்லிக்கிறான், அடுத்து வரும் என்று சொல்லிக்கிறான். ரைட்? விழுமிய வாயு நோமலா தெரியுமே. ரைட்? ஸோ அதுதான் 15ஆம் கேள்விக்கு உரிய விளக்கம். அடுத்தது நாங்க 16வது கேள்வி பார்ப்போம். 16வது